அம்மா அம்மா எங்கள் கிளாஸில் ஆக்டிவிட்டி பண்ண சொல்லியிருக்காங்கம்மா. எனக்கு ஏதாவது பண்ணி கொடுங்கம்மா, இல்லைன்னா மேம் என்னை வெளியே நிற்க வச்சுருவாங்கம்மா. ஆக்டிவிட்டி பண்ணாதவங்க எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்கம்மா மேமு. என்ன கவி, உனக்கு டெய்லி இதே வேலையாக போச்சு. என்ன ஆக்டிவிட்டின்னு சொல்லாமல் ஏதாவது பண்ணி தண்ணி கேட்டால் நான் என்ன பண்ணுறது? முதல்ல என்ன ஆக்டிவிட்டின்னு புக்கை பார்த்து சொல்லு என்கிட்ட. அம்மா லீஃப் பிரிண்டிங்மா. புக்லலாம் கொடுக்கலம்மா, தனியாக A4 ஷீட்டில் பண்ண சொல்லியிருக்காங்க. க்ரியேட்டிவாக நம்மளே ஏதாவது யோசிக்கணுமா, யோசித்து அதை ட்ரா பண்ணி அதில் லீஃப் பிரிண்டிங் பண்ண சொல்லியிருக்காங்கம்மா. இதுக்கு வேற மார்க் போடுவாங்களாம், அதை எக்ஸாமோட மார்க்ல சேர்க்க போறேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. எப்பவுமே கலைதாம்மா ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறா. இந்த ஆக்டிவிட்டியாவது நீ எனக்கு பண்ணி கொடுத்து நான் எப்படியாவது ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துடுறேம்மா. எனக்கு ப்ளீஸ் பண்ணி கொடுமா ப்ளீஸ். கிரியேட்டிவாவா? அடி போடி, இவளுக்கு வேற வேலையே கிடையாது. எனக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ படிப்புன்னு ஸ்கூலுக்கு அனுப்புனா உங்க மிஸ் எனக்கு ஆக்டிவிட்டி கொடுத்து அனுப்புறாங்களா? என்னாலலாம் பண்ண முடியாது. உனக்கு என்ன வருமோ அதையே நீ பண்ணு, அதை பண்ணி நீ மார்க் வாங்கினா போதும். என்னம்மா இப்படி சொல்றீங்க? எல்லாரோட அம்மாவும் எவ்வளோ அழகா பண்ணி தராங்க தெரியுமா? கலைக்கெல்லாம் அவங்க அம்மா தான் எப்பவுமே பண்ணி தராங்க. நீங்க மட்டும் தான் இப்படி எப்பவுமே ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க அம்மா வீட்லயே வேலை செய்யறாங்க, வெளியே போய் ஆஃபீஸ்லயும் வேலை பார்க்குறாங்க, ஆனா அவங்களுக்கு ஆக்டிவிட்டி பண்ணி தராங்க. நீங்க மட்டும் தான் வீட்லயே இருக்கீங்க, ஆனா எனக்கு பண்ணி தர மாட்டேங்கிறீங்க. என்னடி சொன்ன? அவங்க அம்மாவையும் என்னையும் கம்பேர் பண்றியா? அப்ப நானும் உன்னையும் கலையும் கம்பேர் பண்ணவா? ஆமாம்மா, கோவப்படாதுமா ப்ளீஸ்மா. சாரிம்மா சாரிம்மா. இனிமே ஒன்று இப்படி சொல்ல மாட்டேன்னு. என் செல்ல அம்மால எனக்காக இது பண்ணி கொடுமா. நீ பண்ணி தர மாட்டேன்னு சொன்னதுனாலதாம்மா நான் கோவத்தில் பேசினேன். ப்ளீஸ்மா சாரிம்மா. சரி விடு, ஏதோ சின்ன பிள்ளையா இருக்கேன்னு மன்னிச்சு விடுறேன் உன்னை. இன்னொரு தடவை இப்படி பேசுனேன் உன்னை அந்த கலை வீட்டுக்கே அனுப்பி விட்டுருவேன். அவங்க வீட்டிலலாம் என்னை வளர்க்கவே மாட்டாங்கம்மா. நீ மட்டும்தான் என்னை வளர்க்கறதுக்கு சரியான ஆள். அதெல்லாம் நல்லா பேசு, ஆனால் வாய் மட்டும்தான். நீ உனக்கு ஒரு ஆக்டிவிட்டி பண்ண சொன்னால் ஒன்றும் பண்ணாத. எல்லாத்துக்கும் என்னையே தேடிக்கிட்டே இரு. இதோ வளர்ந்துட்ட, இனிமே நீயே எல்லா வேலையும் பார்த்துப்பேன்னு பார்த்தா எப்பதான் நீ எல்லா வேலையும் பார்ப்பேன்னு எனக்கே தெரியலடி. திட்டுறதை விடுமா கொஞ்ச நேரம், ஏதாவது ஆக்டிவிட்டி யோசிச்சு சொல்லுமா. அதான் சொன்னீங்க கலையோட அம்மாவே ரொம்ப நல்லவங்கன்ட்டு. அவங்க வீட்டுக்கே போய் ஏதாவது ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு வா. அவன் என்ன பண்றாளோ அதை பார்த்து ஏதாவது பண்ணிட்டு வாடி. என்னால சுத்தமா முடியலடி. என்னம்மா நீ மார்க்குன்னு சொல்ற? அவங்க அம்மா அவளுக்காக பார்ப்பாங்களா, இல்லைன்னா எனக்கு பண்ணி தருவாங்களா? எங்க அம்மா நீயே பண்ணி தர மாட்டுற, அப்புறம் கலையோட அம்மாவா எனக்கு பண்ணி தர போறாங்க? ப்ளீஸ்மா நீயே பண்ணுமா. அடியே போடி, அவ கூட உட்காந்து பண்ணிட்டு வாடி. இதுக்கு ஒரு தடவை நான் வந்து உட்காரணுமா? எவ்வளோ கத்தினாலும் நீ பண்ண போறது இல்லை. சரி நானே போறேன் போ. ரோகிணி ஆண்டி, ரோகிணி ஆண்டி. என்ன கவி இந்த பக்கம்? எப்பயும் வந்தா கலையை மட்டும்தான் தேடுவேன், இப்போ என்ன ஆண்டியை தேடுற? இல்லை ஆண்டி, ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க ஆண்டி. எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் அவங்களுக்கு டைமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆண்டி. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ஆண்டி, என்னை வெளியே நிற்க விட்டுருவாங்க ஆண்டி. அதான் நீங்கள் எப்படியும் கலைக்கு பண்ணுவீங்க, அதை பார்த்து நம்ம ஏதாவது பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் ஆண்டி. ஏதாவது ஐடியா கொடுங்க ஆண்டி, அதை வச்சு நானே ட்ரை பண்ணுறேன் ஆண்டி. நீங்கள் தான் பண்ணணும், பின்ன நான் பண்ணி கொடுப்பேனா? சரி இரு வரேன், ஏதாச்சும் ஒன்று என்ன வரையலான்ட்டு யோசிக்கிறேன். சரி யோசிச்சுட்டு நீ கூப்பிடுறேன், நீ போய் கலை கூட விளையாடிட்டு இரு. ஓகே ஆண்டி, நீங்கள் ரொம்ப நல்லவங்க ஆண்டி, ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுறீங்க ஆண்டி. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. போதும் போதும் ஐஸ் வச்சதெல்லாம். அப்போ வீட்டுக்குள்ளே போய் கலையை கூப்பிட்டு விளையாடு, நான் ஏதாவது யோசிச்சுட்டு சொல்கிறேன். ஓகே ஆண்டி. கலை கலை. என்ன கவி, ஆக்டிவிட்டிலாம் முடிச்சிட்டியா? இங்கே வந்துட்ட? எங்க கலை, எங்கள் அம்மாவை பற்றி தான் உனக்கு தெரியுமே. இவ்வளோ நேரம் கத்தி கத்தி பார்த்து எங்கள் அம்மா எதுவுமே செஞ்சு தர மாட்டுறாங்க. அதான் சரி அப்படியே வீட்டுக்கு போயிடலாம், உங்கள் வீட்டுக்கு வந்து கேட்டால் ஏதாவது பண்ணி தருவீங்கன்ட்டு தான் இங்கே வந்தேன். நாங்களே இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லடி. நான் இன்னும் எங்கள் அம்மா கிட்ட சொல்லக்கூட இல்லை. பரவாயில்ல பரவாயில்ல, நானே சொல்லிட்டேன். ஆண்டி ஏதாவது யோசிச்சுட்டு நம்மளை கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நம்மளை விளையாடிட்டு இருக்க சொன்னாங்க. வா போய் விளையாடலாமா? அடியே நாளைக்கு ஆக்டிவிட்டி மார்க் போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைமில் போயிட்டு விளையாடலாமான்னு கேட்குறேன். எனக்கு விளையாடுற முடியே இல்லை. பேசாமல் அம்மாவை டார்ச்சர் பண்ணி எப்படியாவது இப்போயே ஆக்டிவிட்டி முடிச்சாதான் எனக்கு வேறு வேலையே தோணும். என்ன கலை எப்போ பார்த்தாலும் படிப்பு படிப்புன்ட்டு. மார்க் என்ன இப்போ போடலன்னா அப்புறமா போடுவாங்க. அப்படியா? அப்போ மேடம் எதுக்காக இங்கே வந்தீங்க? நீங்களும் மார்க்கை தேடி தானே வந்தீங்க? அதே மாதிரி தான் நானும். இரு எங்கள் அம்மாவை போய் கேட்டு வரேன். சரி விடு விடு, நானும் வரேன். ஆமாம் ஏதாவது யோசிக்கிறேன் நீங்களாமே, இப்போயே யோசிச்சு சொல்லுங்கம்மா. எங்களால் வேறு வேலையே பார்க்க முடியாது, விளையாட கூட போக முடியாது. என் மைண்டு ஃபுல்லாக இதுலேயே இருக்குமா. ஏதாவது ஆக்டிவிட்டின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க தோணுதுமா. ஃப்ரீயாக விளையாடவே முடியாது. நீங்கள் இப்போ ஏதாவது யோசிச்சு சொல்லுங்கள், நாங்கள் அதை பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் அதுக்குள்ளே ஏதாவது நீங்கள் வேலை பார்த்துட்டு வாங்க. உங்களை பண்ண விட்டுட்டு நான் போனால் எனக்கு தான் 2 வேலையாகும். வீடு ஃபுல்லாக பெயிண்ட் ஆக்கி வைப்பீங்க, வீடு ஃபுல்லாக குப்பை ஆக்கி வைப்பீங்க, பேப்பரை கிழிச்சு போடுவீங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு தனி வேலை தான் ஆகும். பேசாமல் நான் உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறேன், வாங்க ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஓகே ஓகே வாம்மா, தேவையான பொருள்லாம் எடுத்து வைக்கவா? என்னெல்லாம்மா வேணும்? பேப்பர் வேணும், அப்புறம் பென்சில் வேணுமா? ஆமாம் வரையணும்னா பென்சில் வேணும்ல. சரிம்மா அதுவும் எடுத்து வச்சிடுறேன். அப்புறம் வேற என்ன, பெயிண்ட் எடுத்து வைக்கவாம்மா? பெயிண்ட் தேவைப்படலாமா? பெயிண்ட் இல்லாமல் எப்படி கலர் அடிக்கிறது? இவ வேற லீஃப் பிரிண்டிங்னா அப்போ பெயிண்ட் அடித்து தாண்டி பண்ணணும். ஆமாம்மா, அப்போ இலையும் தேவைப்படும்ல. இலை எங்கே போய் பறிக்கிறது? இலையெல்லாம் நம்ம வீட்டு பின்னாடி தோட்டத்தில் பறிச்சிக்கலாம். நீங்கள் முதல்ல மற்ற பொருள்லாம் எடுத்து வைங்க, நான் போய் இலை பறிச்சுட்டு வரேன். நீங்களாம் செடிக்கிட்ட போக வேண்டாம், ஏதாவது பூச்சி கீச்சி இருந்ததுன்னா கடிச்சிடும்.
சரிம்மா சீக்கிரமா வாங்கம்மா, எனக்கு சீக்கிரமா ஆக்டிவிட்டி பண்ணணும், அப்பதான் விளையாட போக முடியும். உனக்கு என்னடி எப்போ பார்த்தாலும் விளையாட்டு விளையாட்டுன்னு? ஏதோ கொஞ்ச நேரம் ஏன் வேலை முடியட்டும்னு விளையாட போக சொன்னா இவங்க ஆக்டிவிட்டி பண்ணிட்டு விளையாட போறாங்களாம். அமைதியா வீட்டில் இருங்க, போய் இலை பறிச்சுட்டு வரேன் இரு. அம்மா வேற கடுப்பாயிட்டாங்க கவி, என்ன பண்ண போறாங்களோ தெரியல. ஏதோ ஒன்று வரையும். இந்த இலை பறிச்சுட்டு வந்துட்டேன். ஒருத்தவங்க கொய்யா இலையை வச்சு பண்ணுங்க, இன்னொருத்தவங்களுக்கு இது என்ன இலைன்னே தெரியலடி, இந்த இலையை வச்சு பண்ணுங்க, பிரிண்ட் நல்லா வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். சரி ஆண்டி, இப்போ என்ன வரையணும்? இருங்க இருங்க, நீங்கள் ஒன்றும் வரைய தேவையில்ல, நீங்கள் வரைஞ்சி கிழிக்க வேணாம், நானே இங்கே வரைஞ்சிடுறேன். அதுக்கு மேலே நீங்கள் இந்த பிரிண்ட்டை மட்டும் வச்சா போதும். அதுவும் பெயிண்டெல்லாம் நானே தடவி கொடுப்பேன், நீங்கள் அப்படியே பிரிண்ட் வச்சா மட்டும் போதும். என் வீட்டெல்லாம் அழுக்கு பண்ணிடாதீங்க, எனக்கு வேலை வச்சிடாதீங்கடி. ஓகே ஓகே ஆண்டி, எங்கள் அம்மா விட நீங்கள் அதிகமாக டென்ஷன் ஆகுறீங்களே. உங்களை மாதிரி பசங்களெல்லாம் பெற்றா டென்ஷன் தாண்டி ஆகணும். உங்களுக்கு இருக்க வாய்க்கு நாங்களாம் டென்ஷன் ஆகாமல் இருந்தால் தாண்டி அதிசயம். சரிம்மா வாய் பேசாதம்மா, டக்குன்னு பண்ணுமா, ஏதாச்சும் வரைஞ்சி வைமா. இருடி வரைகிறேன், உங்கள் அவசரத்துக்கு என்னையும் சேர்த்து இழுக்காதீங்க, இரு வரைகிறேன். அவசர அவசரமாக வரைஞ்சா நல்லாவே வராதுடி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அமைதியா இரு, அப்பதான் என்னால் வரையவே முடியும். 2 பேர்ல எது யார் வச்சுப்பீங்கன்னா தெரியாது, ஆனால் 2 வரைஞ்சி கொடுக்குறேன், ஆளுக்கு ஒன்று பிரித்து நீங்களே எடுத்துக்கோங்க. ஒருத்தங்களுக்கு மரம் வரைஞ்சிடுறேன், அப்படியே கீழே லைட்டாக புல் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு மரத்தோட இது மட்டும் வரைகிறேன். மரத்தில் இருக்கிற இலைக்கு பதிலாக நீங்களே இந்த லீஃப் பிரிண்ட்டை வச்சுக்கோங்க. ஆண்டி ஆண்டி சூப்பராக இருக்கு ஆண்டி, இது எனக்கே கொடுத்துருங்க ஆண்டி. கவி இரு கவி, அம்மா தான் 2 வரைகிறேன்னாங்கல்ல, வெயிட் பண்ண, 2ஐயும் பார்த்துட்டு எது யாருக்குன்னு முடிவு பண்ணிக்கலாம். சரி நான் அடுத்தது வரைகிறேன். இதுலேயும் அதே மாதிரி புல் போட்டுட்டு பேசாமல் செடி மாதிரி வரைஞ்சிடலாம். அந்த செடியில் குட்டி குட்டி இலை ஏதாச்சும் வச்சுக்கோங்க, அதை வச்சு பூ பண்ணுங்க. இந்த இலை வேணா பெருசாக இருக்குல்ல, அதனால நான் வேற இலை பறிச்சுட்டு வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு, குட்டி இலையா. அதை வச்சு பண்ணாதான் இந்த டிராயிங் சூப்பராக வரும் உங்களுக்கு. ஓகே ஆண்டி, நீங்கள் பறிச்சுட்டு வாங்க, அதுக்குள்ளே நாங்கள் இதுக்கு கலர் அடித்து வச்சிடுறோம். ஒன்றும் பண்ணாதீங்கடி அம்மா, இன்னொரு வாட்டிலாம் என்னால் வரைய முடியாது, வெயிட் பண்ணுங்க, நான் கலர் அடித்து கொடுத்துட்டே போகிறேன். இந்த புல்லுக்கெலாம் வந்து க்ரீன் கலர் அடிச்சிடலாம், அதுக்கப்புறம் இந்த மரத்துக்கு வந்து ப்ரௌன் கலரு. சரி ஓகே, இந்த 2 போதும். ஒரு சூரியனும் வரைஞ்சி விட்டுடுறேன் பேசாமல், அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். சரி அடுத்தது எடுங்க, அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்தது அதே மாதிரி புல்லுக்கு வந்து க்ரீன் கலரு, அப்புறம் இதோட தண்டுக்கும் க்ரீன் கலரே அடிச்சிடலாம். இலையை கையிலே வரைஞ்சி விட்டுடுறேன், பூவுக்கு பதிலாக இலையை வச்சு பிரிண்ட் பண்ணுங்க. இதுலேயும் ஒரு சூரியனை போட்டு விட்டுற வேண்டிதான். இப்போ பிரிண்ட் பண்ணலாமா? எடுங்கடி அந்த இலையை, அந்த பெயிண்ட்டையும் கொஞ்சம் எடு. இதை இப்படி மேலே ஃபுல்லாக இப்படி அடித்து விட்டுட்டு அப்படியே இந்த பேப்பர் மேலே இப்படி வச்சு எடுத்தோன்னா அவ்வளோதான், பிரிண்ட் வந்துருச்சா? இப்போ சூப்பராக இருக்கா? இதே மாதிரி இந்த மரத்தை ஃபுல்லாக வச்சுட்டோன்னா உன்னோட ஆக்டிவிட்டி முடிஞ்சுது. அடுத்தது எடுங்க கொஞ்சம். இதுலேயும் அதே தான், இந்த குட்டி இலையில அப்படியே பின்னாடி ஃபுல்லாக பெயிண்ட்டு தடவிட்டு அப்படியே வச்சு எடுத்தோன்னா இதுவும் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், இதை அப்படியே காய வச்சுட்டு நாளைக்கு ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணுங்கள். மறக்காமல் பேர் எழுதி கொடுங்க, அப்போ தான் யாருது எதுனே தெரியும். ஓகே ஓகே ஆண்டி, இந்த மரமே நான் எடுத்துக்கிறேன், அதுவே சூப்பராக இருக்குது, அதே நான் வச்சுக்கிறேன். கலைக்கு இந்த ஃப்ளவர் கொடுத்துருங்க ஆண்டி. வரைஞ்சி தர சொன்னீங்க, நான் முடிச்சிட்டேன்ப்பா. இதுக்கு மேலே யாருக்கு எது வேணும்னு நீங்களே சண்டை போட்டு முடிவு பண்ணிக்கோங்க. நான் போகிறேன் என் வேலையை பார்க்குறதுக்கு. கலை ப்ளீஸ் கலை, நானே இந்த மரத்தை வச்சுக்கிறேன் கலை, ப்ளீஸ் கலை. சரி வச்சுக்கோ போ. சரி நாளைக்கு ஸ்கூலில் பார்க்கலாம்.